அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, தொடர்ந்து நம்ம நிறைய ஆன்மீக விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இந்த ஆடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளை பங்குனி பௌர்ணமி. கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள், இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த சூட்சமத்தை முயற்சி பண்ணி பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நான் சொல்கிறத நிலவை பார்த்து பௌர்ணமி அன்னைக்கு சொல்லணும். ஒரு அன்பு சகோதரர் இன்று எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. சாமி, நிறைய செய்திகள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நிறைய வழிபாடுகள், பூஜைகள், மந்திரங்களும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க, எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நிறைய நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, யாரால் எதை செய்ய முடியுமோ அதை செய்ய போகிறாங்க. எல்லோராலும் எல்லா வழிபாடுகளையும் எல்லா பரிகாரங்களையும் செய்ய முடியாது. அவங்களால எது முடியுமோ அந்த குறிப்பிட்ட விசேஷமான நாளில் அவங்க அதை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இறையருள் கண்டிப்பாக கிடைக்கும், அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும். இதுதான் இறைசக்தியோட மகிமை. அதனால தான் இத்தனை விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் நம்ம சேனலில் பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காக? அதில் ஏதாவது ஒன்று உங்கள் கண்ணில் போடும், அதை உங்களால் செய்ய முடியுமா, நீங்கள் செய்ய போகிறீங்க. செய்யும்போது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் இத்தனை வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் அடியேன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். என்ன சூட்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு. சித்திரை மாதம் பிறக்க போகுது. பராபவ வருடத்தினுடைய முதல் மாதம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷமான வழிபாட்டை சொல்லி தரது வழக்கம். இந்த சித்திரை மாதத்துல நம்ம என்ன சொல்லித்தர போறோம் தெரியுங்களா? மதுரையை ஆளும் அன்னை மீனாட்சி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, மங்கள நாயகி மீனாட்சி அம்மனுடைய துதி தினமும் உங்களுக்கு ஒவ்வொரு துதி சொல்லித்தர போறேன். மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாட்டு துதிக்குழு சித்திரை மாதம் முழுவதும் செயல்படும். அதனுடைய குரு காணிக்கை டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். குரு காணிக்கை செலுத்த வேண்டிய கூகுள் பே, ஃபோன்பே நம்பரும் கொடுத்துருக்கேன். இதுக்கு எந்த பூஜையும் கிடையாது, விரதம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, தீட்டு கிடையாது. நான் தினமும் ஒரு மீனாட்சி அம்மன் துதி பிரம்மமுகூர்த்த நேரத்திலே உங்களுக்கு அந்த குரூப்பில் அனுப்பிடுவேன். அதை நேரம் கிடைக்கும் போது ஒரு முறை கேளுங்க அல்லது சொல்லுங்க. மங்களத்தோட மீனாட்சி அம்மன் அருளோட நிச்சயமாக நீங்கள் ஆனந்தமாய் வாழலாம். விருப்பப்படுறவங்க சித்திரை மாத வழிபாட்டு குழுவில் இணைஞ்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குற அன்பானவர்களே. ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி 18 புதன்கிழமை இரவு நிலவை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும். குறிப்பு, முடிந்தால் நெற்றியில் பச்சை நிற குங்குமம் இட்டுட்டு சொல்லுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, கையில் வாசனை பூக்களை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை பங்குனி பௌர்ணமி நிலாவை பார்த்து சொல்லுங்கள். குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன மந்திரம்? ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தன தானியாதிபதையே நம. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு முறை பங்குனி பௌர்ணமி நிலவை பார்த்து சொல்லுங்க. இதுக்கு எந்த தீட்டும் கிடையாது. அமர்ந்தோ நின்றோ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு குபேர பகவானை மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு, சந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நிலவை பார்த்து சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. பால்கனியில் நின்று சொல்லலாம், மொட்டை மாடியில் நின்று சொல்லலாம், வாசல் நின்று சொல்லலாம், எங்கே நின்று சொன்னாலும் சரி, பாதுகாப்பாக நின்று நிலவை பார்த்து சொல்லுங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும், குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு மனம் இருந்தால் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அன்பு சொந்தங்களே, நாளை பங்குனி உத்திரம் மற்றும் பங்குனி பௌர்ணமி எங்களது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு மிக சிறப்பாக 3 வேளையும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் குடும்பம் சார்பாக முடிந்தால் உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையுடைய வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது. நீங்கள் தரும் ஒரு சிறு தொகை சில உயிர்களுக்கு உணவாக மாறும். வாருங்கள், சேர்ந்து அன்னதானம் செய்வோம், முருகப்பெருமான் அருள் பெறுவோம். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.